அதிகாரம், ஆணவம், அடக்கியாளுமை இவை அனைத்திற்கும் உலகம் என்பது ஒத்துப்போனதாக வரலாறே கிடையாது. அதிகாரம், ஆளுமை, அடக்கி ஆளுதல் இவை அனைத்திற்கும் உலகம் ஒத்துப்போனதாக வரலாறே கிடையாது. இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நம்மை ஒருவர் அடக்கியாள நினைத்தாலோ அல்லது நம் மீது அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்த நினைத்தாலோ நாம் விரும்புவதே கிடையாது. எனவேதான் கூறினேன், உலகத்திலே எங்கெல்லாம் ஒருவர் அதிகாரத்தோடு செயல்பட நினைத்தாரோ அல்லது மற்றவர்களை அடக்கியாள நினைத்தாரோ அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் புரட்சிகளாக தான் வெடித்திருக்கின்றன. பெரிய பெரிய ரோமை பேரரசர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அதிகாரத்தினாலும் ஆணவத்தினாலும் மக்களை அடக்கியாள நினைத்தார்கள். பல புரட்சிகள் தங்களுடைய வரலாற்றையே புரட்டி போட்டதாகத்தான் நம்முடைய உலக வரலாறு அமைந்திருக்கின்றது. கலிகுலா, நீரோ, ஏன் நம்முடைய பார்வோன் மன்னன் கூட அதிகாரத்தால் தான் இஸ்ராயல் மக்களை ஆட்டி படைக்க நினைத்தான். ஆனால் என்னவாயிற்று? கடவுள் உள் நெருந்து மோயிசனின் வழியாக அவர்களை விடுவித்து தனக்கென்று தங்களுக்கென்று அளிக்கப்படுகின்ற நாட்டிற்கு அவர்களை அழைத்து வருகின்றார். எனவே அதிகாரம், ஆணவம், அடக்கி ஆளுமை இவைகள் அனைத்தும் ஒத்துப்போனதாக வரலாறே கிடையாது. இந்த வரிசையிலே இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு அதிகாரத்தோடு போதிக்கின்றார் என்று. இவர்கள் காட்டிய அதிகாரத்திற்கும் இயேசு காட்டிய அதிகாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மக்கள் அரசர்கள் ஆண்டார்கள், அதிகாரத்தோடு ஆண்டார்கள், ஆணவத்தோடு ஆண்டார்கள். ஆனால் அந்த அதிகாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு செலுத்துகின்ற அதிகாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் இயேசு காட்டிய அதிகாரத்திற்கும் இந்த பேரரசர்கள் காட்டிய அதிகாரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த அதிகாரம், பேரரசர்கள் காட்டிய அதிகாரமானது மக்களை அடக்கி ஆண்டது. ஆனால் இயேசு காட்டிய அதிகாரமோ மக்களை விடுவிக்கின்றது. இதுதான் பேரரசர்களுக்கும் இயேசு காட்டுகின்ற அதிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசம். எனவே ஒரு பக்கம் இந்த அதிகாரம் அடக்கி ஆளப்படுவதால் அங்கு புரட்சி வெடிக்கின்றது. ஆனால் இயேசு காட்டிய அதிகாரத்தால் அங்கு விடுவிக்கப்படுவதனால் அன்பு மலர்கின்றது. இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு அதிகாரத்தை காட்டுகின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, தீய ஆவியை விரட்டி அடிப்பதற்காக அவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகின்றார். வழக்கமாக தீய ஆவி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு கற்பனை இருக்கின்றது, இப்படிதான் இருக்கும் என்று. ஒரு சிலவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? பேய் பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறோம். எப்படி இருக்கும்? கால் இருக்காது, பெரிய சடை இருக்கும், வெள்ளையா இருக்கும், நம்ம ஒரு சில நேரத்துல பார்க்கவே முடியாது என்று அவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று தீய ஆவியை குறித்து இமேஜினேஷன் என்று சொல்லுவார்களே, அதை போன்று ஒரு நினைவு இருக்கின்றது நம் அனைவருக்கும். ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? தீய ஆவியை ஒரு பொருளாக கூட பார்க்கின்றார்கள். ஒரு சில காலகட்டத்திற்கு முன்பு டிவி அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க எல்லாரும்? டிவி பேய், யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு புறம் காசு என்று இருக்கின்ற பொழுது பணம் என்பது பேயாக இருக்கின்றது. எனவே பணம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அது வீணடிக்கும், அது சிதறடிக்கும். எனவே அதிகமாக பணத்தை நாம் வைத்திருக்க கூடாது என்று ஒரு சில எண்ணங்களும் இருக்கின்றது. இப்படி பொருளாக தீய ஆவியை பார்க்கின்றார்கள். ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு பிடிக்காத நபரையே கூட தீய ஆவியாக பார்க்கின்றார்கள். வீட்டுல ஒரு சில நேரத்துல பசங்களை திட்டுவாங்க, பேய, பிசாசு என்று. இப்படியாக தீய ஆவியை குறித்து நம்மளுக்கு பல கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. இந்த கண்ணோட்டத்திலேதான் பழைய காலத்திலே வாழ்ந்த மக்களும், ஏன் எகிப்தில் இருந்தாலும் சரி, நம் இஸ்ராயல் மக்களும் கூட அவர்கள் தீய ஆவியை குறித்து தங்களுக்கென்று ஒரு சில வரைமுறைகளை வைத்திருந்தார்கள். அது இப்படிதான் இருக்கும் என்று. அதன்படி பார்த்தோமே என்றால் தீய ஆவிகள் காற்றிலே நிறைந்திருக்கின்றன என்று எண்ணினார்கள். எனவே இவைகள் எப்படி மனிதனுக்குள்ள செல்லுகின்றது என்றால், நாம் உண்ணுகின்ற உணவின் வழியாகவும் குடிக்கின்ற தண்ணீரின் வழியாகவும் இந்த தீய ஆவிகள் நம்முடைய உடலுக்குள் புகுந்து விடுகின்றன என்று அவர்கள் நம்பினார்கள். இது மட்டுமல்ல, ஒரு புறம் இப்படி இருந்தாலும் மற்றொரு புறம் நமக்கு வருகின்ற நோய்கள் அனைத்தும் தீய ஆவியினாலே வருகின்றன என்றும் மக்கள் எண்ணினார்கள். எனவேதான்
பேசாத தீய ஆவி, காது செவிடு மற்றும் குருடான தீய ஆவி மற்றும் நோய்கள் வருகின்ற பொழுது அவை தீய ஆவியினால் தான் வருகின்றது என்று மக்கள் எண்ணினார்கள். எனவேதான் இயேசு கூட அதட்டுகின்ற பொழுது ஊமை செவிட்டு தீய ஆவியே அவனை விட்டு வெளியே போ என்று குறிப்பிடுகின்றார். இப்படியாக மக்கள் பலவிதமான கண்ணோட்டங்களோடு தீய ஆவியை நினைத்து வைத்திருந்தார்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். இந்த தீய ஆவி முதலிலே இந்த மனிதன் மீது தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகின்றது. இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று அந்த மனிதனின் வாயிலாக, அவனுடைய வாயின் வழியாக தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகின்றது. இயேசு இதற்கு எதிராக அவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகின்றார். பேசாதே என்று அதட்டுகின்றார். இந்த அதட்டுதலின் வழியாக அந்த தீய ஆவியின் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதாக அமைகின்றது. இது மட்டுமல்லாமல் இயேசுவை மக்கள் குணமடைகின்ற பொழுது உச்சரிக்கின்ற வார்த்தைகள், அவரை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகளும், இவ்வாறு தீய ஆவிகளை பிடித்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளும் வித்தியாசப்படுகின்றன. ஒருவர் குணமடைய இயேசுவிடம் வருகின்றார் என்றார், அவர் என்ன வார்த்தைகளை கூறுவார் என்று பார்க்கின்ற பொழுது ரபூனி என்று கூறுவார், அல்லது இயேசுவே என்று கூறுவார், அல்லது இயேசுவே தாவீதின் மகனே என்று கூறுவார். ஆனால் பேய்கள் இங்கு என்ன கூறுகின்றன? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், உம்மை எனக்கு யார் என்று தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தெல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதாவது இயேசு யார் என்பதை நன்காக அறிந்திருந்ததாக தீய ஆவியானது இந்த நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றது. கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இதுவரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறியதாகவே தெரியவில்லை. ஆனால் இந்த தீய ஆவியானது இயேசு யார் என்று உண்மையிலே அறிக்கையிடுகின்றது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று. எனவே இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய தினத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தியானது 2 விதமான கருத்துக்களை குறிப்பிடுகின்றது. முதலாவது அதிகாரம். இந்த அதிகாரமானது நாம் அனைவரும் அன்றாட வாழ்க்கையிலே ஒருவர் மீது செலுத்துகின்றோம். ஆனால் இந்த அதிகாரமானது அடக்கி ஆளுகின்ற அதிகாரமாக இருந்தால் கண்டிப்பாக அது புரட்சிகளாகத்தான் வெடிக்கும். எனவே இந்த அதிகாரமானது இயேசு செலுத்தியது போன்று விடுவிக்கின்ற அதிகாரமாகவும் அன்பை நடுநயமாக கொண்ட அதிகாரமாக இருந்தால் கண்டிப்பாக அது இந்த உலகிலே அன்பை மலர செய்யும் என்ற கருத்தை கொடுக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோமே என்றால், நாமும் கடவுளை அறிந்திருக்கின்றோம், பேய்களும் தீய ஆவிகளும் கடவுளை அறிந்திருக்கின்றன. நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்று தீய ஆவி கூறியது. நமக்கும் கடவுள் யார் என்று நன்றாக தெரியும். ஆனால் நமக்கும் தீய ஆவிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நாம் கடவுளை அறிந்திருக்கின்றோம், அவரை பின்பற்றி வாழுகின்றோம். ஆனால் தீய ஆவிகளோ கடவுளை அறிந்திருக்கின்றது, ஆனால் பின்பற்றி வாழ்வது கிடையாது. எனவே இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு விடுக்கப்படுகின்ற இந்த 2 அழைப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, அதிகாரம் செலுத்துவதிலே நாம் அன்பை செலுத்துவோம். அதிகாரம் அடக்கி ஆள அல்ல, மாறாக விடுவிக்க வேண்டியும் இறைவனை பின்பற்றி வாடுகின்ற நாம் ஒரு பொழுதும் தீய ஆவிகளுக்கும் சாத்தானுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க கூடாது என்ற உறுதியான மனநிலை கொண்டவர்களாய் வாழ வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக செபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன்.